ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ், எக்ஸசைஸ் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ப்ளீஸ் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோனா, இவர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, உங்களை ஹேருக்கு வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி காமிங்க அப்படின்னு. அந்த வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறேன். நான் ரெடி பண்ண ஹெர்பல் ஆயில், நிறைய ஆயில் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன் நம்ம வீடியோவில், கண்டிப்பாக பாருங்கள். அதுலேருந்து ஒரு ஆயில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத காமிக்க போகிறேன். நம்ம ஹேரில் 24 ஹவர் வந்து ஆயில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். உங்கள் ஹேர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, நல்லா க்ரோத் ஆகும். பாருங்கள் இன்றைக்கி எப்படி என்னோடய ஹேருக்கு நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற சின்ன ஹேர் கேர் டிப் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நான் வந்து என்னோடய ஹேருக்கு ஆயில் வைக்க போகிறேன். நான் ரெடி பண்ண ஆயிலை தான் வைக்க போகிறேன். நான் முன்னாடி வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் கொடுத்துருந்தேன், ஆனால் சர்ச்சில் பின்னாடி பெல் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதை நான் கவனிக்காமல் வீடியோ எடுத்துகிட்டேன். இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தா அந்த வாய்ஸ் சர்ச்சோட சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ பின்னாடி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போது நம்ம ஆயில் வைக்கிறதுக்கு முன்னாடி முடியில் இருக்க சிக்கெல்லாம் நல்லா எடுத்துடணும். சிக்கோட ஆயில் வச்சோம்னா எல்லா முடியிலையும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணாது. அதை வந்து நம்ம வைக்கிறதும் யூஸ் இல்லை. ஸோ எல்லா ஹேரையும் வந்து சிக்கை எடுத்துருங்க. சிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயிலை வைக்கலாம். இதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ரெடி பண்ண ஆயில். இந்த ஆயிலை தான் நான் இப்போ வந்து என்னோடய ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சம் எண்ணெயாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் முடிக்கு ஃபஸ்ட்டு வச்சிடணும். நிறைய எண்ணெய் எடுத்து ஒரே இடத்துல ஃபுல்லாக அப்பிலாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்து எல்லா முடிக்கும் அந்த எண்ணெய் படுற மாதிரி வைக்கணும். கீழே அப்புறம் அடியில் அந்த பின்னாடி தலையில் எல்லாம் நல்லா படணும். கொஞ்சம் வச்சுட்டு அப்பப்போ சின்னதாக ஒரு லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே வச்சுட்டுருங்க. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்கலாம். மசாஜ் எல்லாம் ரொம்ப நேரம்லாம் கிடையாது, லைட்டாக நான் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா ஹேர்லையும் அப்ளை பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா வச்சாச்சு. அடியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவை. இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே தான் நம்மளோட முடியோட வேர்க்கால்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விடணும். இல்லைன்னா நல்லா வெடிப்பு ஏற்பட்டுரும் முடியல. இங்கெல்லாம் நல்லா நமக்கு வளர்ந்துட்டு வரப்போகுது. அதனால் இங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும். ஆல் ஓவர் எல்லா ஹேர்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ அந்த ஆயில் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கோதி விடணும் முடிய. சும்மா மேலால் நம்ம இப்படி ஆயிலை வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. நல்ல ரூட், அதாவது வேர் வரைக்கும் அந்த ஸ்கால்ப்ல எல்லாம் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி பண்ணுங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது முடி நல்லா வளரும். இப்படி லைட்டாக ஒரு இழுத்து விடுங்க. இப்படி கீழ் நோக்கி இழுத்து விடுங்க.
ஆயில் வச்சுட்டு அப்படியே சும்மா விட்டுட்டு போய் தலை குளிக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து ஆயில் வச்சுட்டு ஒரு 2 hours கழித்து தலை குளிச்சிடுவேன். எப்போவுமே என்னோடய ஹேரில் வந்து முடியல ஆயில் இருந்துகிட்டே இருக்காது, நான் வைக்கவே மாட்டேன். தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, டைம் இல்லைன்னா 1 மணி நேரம் கூட போதும், வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு தலை குளிச்சிங்கன்னா போதும். 2 days ஒன்ஸ் நான் எண்ணெய் வச்சுட்டு தலையை குளிப்பேன். அதனால் நான் எண்ணெய் வைக்கிறதில்ல. ரெகுலராக எண்ணெய் வைக்கிறவங்க கண்டிப்பாக வையுங்க. நான் வந்து 2 days ஒன்ஸ் தலை குளிச்சிடுவேன் கண்டிப்பாக. அதனால் தலை குளிக்கிறதுக்கு பிஃபோர் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். நிறையவே அப்ளை பண்ணுவேன். ஓகேவா, எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ், இது போதும் உங்களுக்கு. ஒரு 5 to 10 minutes பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 hours கழித்து தலை குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் நல்லா வளரும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது ஒரு 2 hours அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலையை குளிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் என்னோடய ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட், நான் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து 2 hours கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.